ஒரு நிமிஷம் கேளுங்க. ராஜ்குமார்னு ஒரு அன்பர் உடல்ல உப்பு ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கான இந்த பதிவு. இது வந்து ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. உடல்ல உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா ஹைப்பர் நாட்ரேமியா அப்படின்னு அது ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களோட நாக்கு ரொம்ப உலர்ந்து போயிடும். அதிகம் தாகம் எடுக்கும் உங்களுக்கு. யூரின் பாஸ் பண்ணுறது அளவு குறைஞ்சிடும். அதிக கோபம் வரும். தூக்கமின்மை இருக்கும். ஒரு மாதிரி ஒரு எரிச்சலான ஃபீலிங் இருக்கும். ஸோ இது இருந்ததுன்னா நீர் சத்து உங்கள் உடம்புல குறைவாக இருக்குது, உப்புத்தன்மை உங்கள் உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. சரி, அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய 2.5 லிட்டராவது தண்ணி குடிக்கணும் உங்கள் உடம்புக்கு. எலுமிச்சம்பழம், பனங்கல்கண்டு, இந்த காம்பினேஷன் தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு பனங்கல்கண்டு விட்டு அதை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் எடுத்துக்கலாம். மோர், அதோடு சேர்த்த மாதிரி ஜீரகம், இது ரெண்டையும் கலந்து பொடியாக்கி, ஜீரகத்தை பொடியாக்கி மோரில் போட்டு அதை குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. இளநீர் ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. இதை நீங்கள் செய்யலாம். அப்புறம் ஆயுர்வேதாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிலவேம்புன்னு இருக்கு இல்லையா, அந்த கஷாயம், அதை வந்து நீங்கள் மருத்துவரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், அதை வந்து நல்லா சாறாக்கி அந்த சாறை நீங்கள் குடிக்கலாம். உடம்புல இருக்கிற பித்தத்தன்மையை நீங்கள் குறைக்கணும். மெயினாக சாப்பிட்றப்ப அதிக எண்ணெயும் அதிக காரமும் சேர்த்துக்கக்கூடாது. உப்பு உள்ள அளவு அதையும் குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. நாமளாக அந்த உப்பு ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு பிபியும் இருக்க ஸ்கோப் இருக்கிறனால ஓகே, உடற்பயிற்சி என்ன செய்யலாம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அப்படின்னா, சீத்தளி பிராணாயாமம் அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, நாக்கை அந்த மேலே அன்னத்தில் ஒட்டி அப்படி இழுத்து உள்ளே நிறுத்தி சில்லுன்னு போகும் காற்று, இந்த பண்ணலாம். சவாசனம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை நீங்கள் குறைச்சிக்கணும். நிறையா நீர் சத்து நிறையா எடுத்துக்கணும். சம்மரில் அதை இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே ஆயுர்வேதம் பிரகாரம் மருந்துகள் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கிற உப்பு சக்தியை குறைக்க முடியும் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.